தமிழ்நாட்டில் இருக்க சேலத்தில் ஒரு கும்பல் ஒரு மாதமாக தங்கியிருந்து சேலம்லேருந்து சென்னை போகிற ட்ரெயினை ரொம்ப மும்பாரமாக கண்காணிக்கிறாங்க. எந்த இடத்துல மின்சார இன்ஜின் பயன்படுத்துகிறாங்க, எந்த இடத்துல நிலக்கரி இன்ஜின் பயன்படுத்துகிறாங்க முதல் கொண்டு கண்காணிக்கிறாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2016 அன்னைக்கு இந்த கும்பலில் இருக்க சில பேர் அந்த ட்ரெயினோட மேற்கூரையில் போய் அமர்றாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெயின் சின்ன சேலம் வந்ததுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த பேட்டரி கட்டரை வச்சு அந்த ட்ரெயினோட மேற்கூரையை கட் பண்ணுறாங்க. உள்ளே போய் 378 கோடி பணம் இங்கே இருக்குது. அதில் அவங்க 5.78 கோடி பணத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் விருதாச்சலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விருதாச்சலத்தில் ட்ரெயின் ஸ்லோ ஆனதுக்கப்புறமா அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் தமிழகத்தில் அடுத்த நாள் ரொம்ப பரபரப்பை ஏற்படுமா. இந்த கேஸை போலீஸ் ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த இடத்துல அந்த நேரத்தில் எந்த அலைபேசி எண் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட சிக்னலை ட்ரேசர் பண்ணி அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் மத்திய பிரதேசத்தில் இருக்க குணா மாவட்டத்தை சார்ந்த ஒரு பகுதியில் இருக்க மக்களோட நம்பராகவே எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நாசாட்டு ஃபுட்டேஜ் கேட்குறாங்க, சேட்டலைட் ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. ஏதாவது மக்களோட நகர்வு அந்த நைட்டில் அங்கே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்களும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு புகைப்படத்தை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இதை யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்க பருதி இன கொள்ளையர்கள் தான் இதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோகன் சிங் அப்படின்ற ஒருத்தரையும் கைது பண்ணுறாங்க. 2 வருஷம் கழிச்சு இவர் மேலே எந்த நேரடி ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி கோர்ட் இவரை விடுதலை பண்ணுறாங்க. இருந்தாலும் இவர் மேலே நிறைய வழக்கு இருக்கனால இவர் இன்னும் சிறையில் தான் இருக்காரு. இவங்க திருடன பணத்தை நிறைய நிலங்களை தான் வாங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதையும் சிபிசிஐ முடக்கிட்டாங்க. இவங்க திருடி 3 மாதத்துலேயே பண மதிப்பிழப்பு ஏற்பட்டனால பெரும்பாலுமான, அதாவது 2 கோடிக்கும் அதிகமான பணத்தை இவங்க தீட்டி இறைச்சிட்டதா வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வும் வரலாற்றில் ஒரு விசித்திரமான நிகழ்வாகவே இருக்கு.